வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் வீட்டில் இருக்கக்கூடிய இடியாப்ப மாவை வச்சு நம்ம தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப அதிகமாக பொருட்கள் எதுவும் தேவையில்லை. வெறுமனே இடியாப்ப மாவு, கொஞ்சமாக வெண்ணெய், அப்படி இல்லைன்னா சமையல் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக சிறுபருப்பு, காரத்துக்காக வெறும் மிளகாய்த்தூள், இதை மட்டும் வச்சு ரொம்பவே சுலபமாக நம்ம தட்டை பண்ணலாம். இப்போது எப்படி பண்ணுறது, என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஒரு கடாயில் 1 டம்ளர் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இடியாப்ப மாவை சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் அடுப்பை வைக்க வேண்டாம். மாவோட கலர் வந்துட்டு சீக்கிரமாகவே மாறிடும். அதனால் குறைவான தீயிலே வச்சுக்கோங்க. மாவும் நல்லா சூடாக இருக்கணும். அதில் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு பிறகு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை மாவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது வெறுமனே நம்ம சட்னி அரைக்கிற பொட்டுக்கடலையை மிக்சியில் அரைச்சிட்டு சலிச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வறுத்த உளுந்து பொடி, இதையும் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சுவைக்காக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு தட்டை வந்துட்டு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அப்படி வெண்ணெய் இல்லை அப்படின்னா எண்ணெயை வந்துட்டு லேசாக சூடு பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற சிறுபருப்பு, நீங்கள் சிறுபருப்பும் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கடலைப்பருப்பு கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது நல்லா முறுமுறுன்னு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் தட்டை சாப்பிட்றதுக்கு. இப்போது இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு சாஃப்டான மாவு பதம் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஒரேடியாக சேர்த்துட வேண்டாம். இந்த சிறுபருப்போ இல்லை கடலைப்பருப்போ நீங்கள் ஊற வச்சு சேர்க்கும்போது ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்திங்கன்னா போதும். நல்லா கிறிஸ்பியாக நல்லா பொரிஞ்சு வரும் தட்டையில். நீங்கள் எள்ளு கூட தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓரங்கள்லாம் விரிசல் விட ஆரம்பிக்கும். அதனால் இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ரொம்பவே சூப்பராக அழகாக மாவு தயாராகிடுச்சு. நீங்கள் கைகளில் வந்துட்டு உருட்டி பார்க்கும்போது நல்லா ஓரங்களில் வீரல் விடாமல் இருக்கணும். நல்லா சாஃப்டாக மிருதுவாக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கிட்டு அது மேலே நல்லா எண்ணெயை தடவிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இந்த மாவை எடுத்து நல்லா உருண்டை பண்ணிவிட்டு இதே கவர் மேலே வச்சுட்டு மேலே வந்து எதனா ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடியை வச்சு நீங்கள் நல்லா அகலமாக ரொம்பவே ஈவனாக அழகாக நம்ம தட்டை தட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த தட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக தட்டிட்டிங்க அப்படின்னா தட்டை எல்லாமே வந்துட்டு பொரிக்கும்போது நல்லா வளைஞ்சு போயிடும். இந்த மாதிரி தட்டிட்டு ஃபோர்க்கால் சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுட்டு தனியாக ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு வச்சிடலாம். அதில் இருக்கிற ஈரப்பதம் கொஞ்சம் குறையிறதுக்காக இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபேன் கடியில் போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போது எல்லா தட்டையுமே தட்டியாச்சு. நான் இங்கே எண்ணெய் ஒரு பக்கம் நான் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாகும் போதே நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அதுக்கு பிறகு தட்டையை போட்டு நம்ம பொரிக்கணும். ஒரு தட்டை போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் மேலே வந்துட்டு மிதந்து வர ஆரம்பிக்கும் போது தான் இன்னொரு தட்டையை அதில் போடணும். இப்போது இந்த தட்டை ரொம்பவே அழகாக நல்லா சூப்பராக மேலே மிதந்து வந்திருக்கு. இப்போது அடுத்த தட்டையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம பொரிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு தட்டையாக சேர்த்து நீங்கள் நல்லா 2 பக்கமும் நல்லா ஓரளவுக்கு கலர் மாறி நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் பொரிச்சிட்டு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். தட்டை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் கலர் மாறலைனாலும் உங்களுக்கு அந்த பபிள்ஸ் வந்துட்டு குறைய ஆரம்பிக்குது, நல்லா கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு அப்படின்னா தட்டை வந்து நல்லாவே வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கக்கூடாது, மிதமான தீயிலே வச்சு பொரிங்க. அப்போ தான் உள்ளாரையும் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
இப்போ பாருங்கள் பபுள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கி வந்திருக்கு. தட்டையும் சூப்பராக தயாராகிடுச்சு. இதே போல் ரொம்ப சுலபமாகவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம தட்டை செய்யலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.